இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 14 மார்ச் 2024 வியாழக்கிழமை முதல் 20 மார்ச் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டமானது சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ருது மீன ரவி பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. 14 மார்ச் அன்றைய தினம் காரடையான் நோன்பு. அன்றைக்கு ஷடசீதி புண்ணிய காலம், வைத்ருதி சார்தம், ஷண்ணவதி நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஷண்ணவதி நாட்களில் ஒரு நாளும் மாத பிறப்பும் சேர்ந்து வர்றது. அதனால் அது இன்றைக்கு இந்த மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இன்றைக்கு ஒரே தர்ப்பணம் தான். 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை விரதம் பூஜை. அதை மாதிரி வளர்பிறை சஷ்டி கிருத்திகை சேர்ந்து வர்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். 18ஆம் தேதி திங்கட்கிழமை கணநாதர் குரு பூஜை. 19ஆம் தேதி கரிநாள். அன்றைக்கு சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. 20ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி முனை யடுவர் குரு பூஜை அன்றைய தினம். இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் இப்போது பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது நமக்கு மேஷ ராசியில் சந்திரன் குரு, கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் சூரியன் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 14ஆம் தேதி மார்ச் பகல் 1:15 கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் மாற்றம் பெறுகிறார். 15ஆம் தேதி அதிகாலை 4:12 சந்திர பகவான் ரிஷபராசிக்குள் பிரவேசிக்கிறார். 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:42 மிதுன ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 19ஆம் தேதி மாலை 5:35 கடகராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய சேர்க்கை என்ன, பார்வை என்ன, அவருடைய சாரம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இதில் நாம் சொல்லக்கூடியது பொதுவான பலாபலன்கள் தான். இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருச்சந்திர யோகத்தில் இந்த காலகட்டம் தொடங்குறது. ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாறுறார். அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் வகையில் அமைஞ்சிருக்கு. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். அந்த மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாம் நமக்கு நிகழப்போகுது. பல வகையிலும் யோக பலன்கள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு
நமக்கு நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். கம்பெனியை நாம் ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இல்லை கம்பெனிக்கு நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மாதிரி நமக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கூட்டு வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இனிமேல் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் சரியாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பல வகையிலும் யோக பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். அப்புறம் பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். கவலையே வேண்டாம், நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சுப செலவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சுக்கிரன் கேந்திரத்தில் நமக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்திற்கு சப்தம விரையாதிபதி செவ்வாய் பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. அப்போ இந்த மாற்றம் நமக்கு நிகழும்போது எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு நடக்கும். முக்கியமாக இந்த வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு தேவையில்லாமல் ஒரு பயம் மனசை ஊற்றிகிட்டே இருக்கு பாருங்க, அந்த பயம் எல்லாமே தெளிவான முறையில் நீங்கிடும். கவலைப்பட வேண்டாம். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா வகையிலுமே மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு விளையும். நம்ம சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். தொழிலில் ஒரு இருந்த பணிச்சுமை விலகும். ஒரு தொழில் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி புது உத்தியோகம் போகணும், எனக்கு நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். பதவி உயர்வு, பணியிட மாற்றம், இதெல்லாம் எதிர்பார்த்து காத்தணும். லட்டு மாதிரி ஒரு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த ஆயுதம், தீ, மின்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பொதுவாக நம்ம இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கிறோம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் மாறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு நிகழப்போகுது. முயற்சி மட்டும் செஞ்சால் போதும், காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். எல்லா வகையிலும் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி மங்கள காரியங்கள், முக்கியமாக அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். என் பேரில் ஒரு அடி நிலம் கூட இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு
சொல்கிறவங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த நமக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 100% வாங்கலாம். துணிஞ்சு வாங்குங்க. தொழில் நல்ல ஒரு விரிவாக்கம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் நமக்கு போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி இந்த உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தேவையில்லாமல் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது நமக்கு என்னென்னா இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அந்த கண்டச்சனி அஷ்டமத்து சனிலேருந்து நம்ம உழண்டு வந்திருக்கோம். அதனால் நமக்கு என்னென்னா அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பயம் இருந்தது பாருங்கள். அந்த பயம் எல்லாமே நமக்கு போயிடும். தைரியமாக இருங்க. எண்ணியதெல்லாம் ஈடேறும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். பொதுவாக இந்த காலகட்டம் நமக்கு பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரங்கள் விலகும். ரொம்ப நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். மேற்படிப்பு நான் ஏதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை வெளியூரில் போய் படிக்கணும், அது சம்மந்தமாக முயற்சி எடுக்கிறேன், 100% நடக்கும். தைரியமாக இருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம் மாணவர்களுக்கு போயின்னு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு குடும்பத்தாருடைய அனுசரணை கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கிறோம். ராசிநாதன் சந்திர பகவான் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. எல்லா வகையான நன்மைகளுமே நமக்கு நடைபெறும். 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர கொஞ்சம் சில நேரங்களில் ஒரு பரபரப்பு, ஒரு படபடப்பு, ஒரு அவசரம், ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படலாம். நீங்கள் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது வாக்குவாதங்கள் வந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க. அதுதான் நல்லது. இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல விதத்திலும் நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். அது மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த சில விதமான சங்கடங்கள் நமக்கு இருந்தது. நம்ம ஒரு விஷயத்தை பிரயத்தனப்பட்டு செய்வோம், நமக்கு நல்ல பேர் கிடைக்காது. அதை மாதிரி நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் நம்மளை பற்றி தப்பாக பேசுறது, அது எல்லாமே நமக்கு இந்த காலகட்டத்தில் விலகுங்க. தைரியமாக இருக்கலாம். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிக அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது ராசிநாதன் சூரியன் இன்று அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 7ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவானுடைய ஒரு சஞ்சாரம் கண்டகச்சனி அப்படிங்கிற ரீதியில் போயின்னு இருக்கு. சுக்கிரன் பார்க்குறார், பிரச்சனை கிடையாது. செவ்வாய் பார்க்க போகிறார். இன்னிலேருந்து இந்த காலகட்டத்தினுடைய முதல் நாள்லேருந்து நமக்கு 14ஆம் தேதியிலேருந்து பார்க்க போகிறார். அப்போது செவ்வாய் சிம்மராசிக்கு பகை கிரகம்.
இன்னொன்று அதுவும் ஒரு நெருப்பு கிரகம், உங்கள் ராசிநாதன் சூரியன் மாதிரியே அவரும் ஒரு நெருப்பு கிரகம். அப்போது ஒரு தேவையில்லாத ஒரு படபடப்பு, சஞ்சலம் இது எல்லாம் நமக்கு ஏற்படலாம். முக்கியமாக இந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க, அதுதான் பரிகாரம், வேறு பரிகாரமே கிடையாது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த சிம்ம ராசிக்கு ஃபினான்ஷியலாக லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு நிறைய செய்யணும். முருகப்பெருமான் வழிபாடு நிறைய செய்யணும். க்ஷேத்திரங்கள் சில பேர் கேட்பாங்க, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுவாமிமலை அது ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்புறம் திருவண்ணாமலை அதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். அப்புறம் பழனி அது தயவு செய்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வர மாதிரி ஒரு ரெகுலரைஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சிவபுராணம் சொல்லுங்கள். தூய தமிழில் நமக்கு சிவபுராணம் இருக்குது. மாணிக்கவாசக பெருமான் கொடுத்தருடைய சிவபுராணம் இருக்குது. அப்புறம் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னா, இந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப பெருசாக நம்ம தேவையில்லைங்க. சமஸ்கிருதத்தில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு தமிழ் மொழி தான் நமக்கு கடவுளின் மொழி. அதனால் சிவபுராணம் சொல்லலாம், கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம். ஐயா எனக்கு இது ரெண்டுமே சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை காலையில் குளிச்சுட்டு சொல்லுங்கள், அது போதுமானது. ஸோ சிம்மராசிக்கு முருகப்பெருமான் வழிபாடு எப்போதுமே நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல எழுச்சி முன்னேற்றம் காணப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் விளையும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொலைது. ராசியை சூரியன் பார்க்க போகிறார். ராசிநாதன் புதன் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கார். செவ்வாய் பார்க்க போகிறார். ஒரு அனுகூலமான ஒரு நேரம். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். மெயினாக நமக்கு எந்த ஒரு ஒரு கடினமான ஒரு காரியம் இருக்குது, அந்த கடினமான காரியத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரிய வரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். மன மகிழ்ச்சியை தரக்கூடிய பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்ல போகிறீங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியாயிடும். தைரியமாக இருங்க. அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு பயம்லாம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் நமக்கு சரியாக போயிடும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இந்த நேரத்தில். அது மாதிரி குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம்.
துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாயிருது. ஏற்கனவே திரிகோணத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சனி பகவான், அவரோட சூரியன் சேர்ந்திருந்தார். இன்றைக்கி மாறுறார். 14ஆம் தேதி அன்றைக்கி நமக்கு மாறுறார். 14ஆம் தேதி அன்றைக்கே செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு மாறுறார். ஏற்கனவே ராசிநாதன் சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கார். சந்திரன் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் பார்க்குறார். அதுக்கப்புறம் நமக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிடுது. நிறைய பேர் அந்த சந்திராஷ்டமத்தை நினச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பான். பயப்பட வேண்டாம். ஒரு விஷயம் எடுத்துக்கணும். திரிகோணம் பலமாகும் போது நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரியத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் ஒரு நேக் நமக்கு தெரியும். இந்த காலகட்டம் குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த தூக்கத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது. இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சரியாயிடும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கள் எல்லா வகையிலுமே ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நேரம் நமக்கு துளாராசிக்காரர்களுக்கு வந்தாச்சு. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எல்லா வகையிலுமே கொஞ்சம் இந்த தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எல்லா வகையிலுமே கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கிறது நல்லது. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட சம் கேஷ் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கேஷ் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த நேரம் அப்படி ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த காலகட்டத்தில் அதெல்லாம் மாறும். இப்போ அடுத்த வாரம் வரும்போது நமக்கு அந்த கிரகங்களுடைய மாற்றம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மாறும். கவலைப்பட வேண்டாம். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் நமக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, முன்னேற்றம், வேகம் இது எல்லாமே காணப்படும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அது மாதிரி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சுப செலவுகள் ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதுவும் அவர் மாறக்கூடிய ராசிநாதன், அவருடைய பார்வை பார்த்தோம்னா உங்களுடைய 7, 10, 11 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. அப்போ பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், ஐயா நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ இடங்கள் பார்க்குறோம், ஒன்றுமே நமக்கு கைகூடி வரமாட்டேங்குது, எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம், பண்ணாத பூஜை இல்லை, போகாத கோயில் இல்லை, இந்த மாதிரி ஒரு பயந்துட்டு இருந்தவாளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நமக்கு கை கொடுக்கும். நண்பர்கள், உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அது மாதிரி தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் தைரியமாக நீங்கள் இறங்கி எது வேணாலும் செய்யலாம். கடன் வாங்கலாமாங்க ஐயா, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய பேர் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தைரியமாக வாங்குங்க, தொழில் விருத்தியாகும். கூடிய சீக்கிரமே உங்களால் கடனை அடைச்சிட முடியும். அந்த அளவுக்கு நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பிரயத்தனம் அனைத்தும் நமக்கு வெற்றி பெறும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி, புதிய சாதனை உங்களால் செய்ய முடியும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப் பெறுவீர்கள்.
இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, முன்னேற்றங்களை நமக்கு அள்ளித்தரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியுங்க. அதுக்கேற்ற மாதிரி வரவும் நல்லாயிருக்கும். கவலைப்படாதீங்க. நமக்கு எப்போவோ வர வேண்டிய வரவு அதெல்லாம் நமக்கு வந்து சேரும். பல விதத்திலும் நமக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் வெற்றி பெறும். கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம், அந்த வீட்டுக்கு போய் குடியிருக்க முடியலை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலை, ஃபுல்லாக பணம் கொடுத்தாச்சு ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த நமக்கு இப்போ பங்குனி பிறக்கிறது இல்லையா, இந்த அடுத்த 2 மாதங்களுக்குள்ள அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கவலைப்படாதீங்க. தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்த்துடுறார், புதன் பார்த்துட்டு இருக்கார், செவ்வாய் பார்க்க போகிறார். தொழில் ரொம்ப அபரிமிதமாக அற்புதமாக இருக்குங்க. பட்டைய கிளப்புங்க. நல்லா ரொம்ப தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பயங்கர ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. வியாழக்கிழமை வந்தாலே தனுசு ராசிக்கு வந்து நேரம் சரியா இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்கய்யா. ஒருவேளை உங்களுடைய அந்த ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள், அதில் நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறத பாருங்கள். அது மாதிரி நீங்கள் என்ன ராசி, தனுசு ராசின்னு சொல்லிட்டீங்க, எந்த தமிழ் மாதம் எந்த மாதம் பிறந்தீங்க, அதாவது எந்த சூரியன் மாதம் எந்த மாதம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் குரு உங்கள் ராசி, அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு யாருங்கிறத பாருங்கள். இவ்வளவும் பார்த்தாதான் நம்ம அதை வந்து சொல்ல முடியும். பொதுவாக வந்து எனக்கு வந்து ரொம்பவே பொதுவாகவே பயமாக இருக்குது, தனுசு ராசினா எனக்கு வியாழக்கிழமை வந்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு யாராவது ஒரு குரு மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு குரு, அது யாராக வேணா இருக்கலாம். நான் வந்து பொதுவாக இந்த சாய்பாபா, ராகவேந்திரன் அப்படின்னு சொல்லி நான் பர்டிகுலராக சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேருக்கு சாய்பாபா பிடிக்கும், சில பேருக்கு ராகவேந்திரன் பிடிக்கும், சில பேருக்கு மகாபிரிவாலை பிடிக்கும், சில பேருக்கு யோகிராம் சுரத்குமாரை பிடிக்கும். இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு மனசுக்குள்ளே எந்த குருவை பிடிச்சிருக்கோ, நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் வேறு மதமாக கூட இருக்கலாம், இந்த பலனை பார்க்குறவங்க வேறு மதமாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவராக இருந்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். இல்லை உங்களுடைய ஃபாதர் எந்த சர்ச்சில் நீங்கள் இருக்க அந்த ஃபாதரை நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம். ஸோ உங்கள் மதம் உங்களுக்கு எந்த குரு நீங்கள் பிடிச்சிருக்கோ அந்த குருவை நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் வணங்குங்க. வணங்கிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பல வகையிலும் நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு பயம்லாம் இருந்தது, அதெல்லாம் போயிடும். கவலைப்படாதீங்க. மெயினாக அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் போயிடுங்க. தைரியமாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும்.
தொழில் உத்தியோகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் கொஞ்சம் அலைச்சல் நமக்கு இருக்கும். ஆனால் அது நிறைவாகும் போது நமக்கு அந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய வருகையானது நமக்கு அமைந்திருக்கிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். அதாவது நமக்கு இந்த ஜென்ம சனி ஆரம்பிச்சது, அதுலேருந்து என்னென்னா முடிவெடுப்பதில் குழப்பங்க. என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள். இப்போ அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகிறது. பல வகையிலும் நமக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தெளிவான முடிவு, அதாவது ஒரு ஃபோக்கஸோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களால் அனுகூலம் உண்டாகும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். நண்பர்கள் உறவினர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மலரும். ஏன்னா செவ்வாய் நமக்கு நம்ம ராசிக்கு தைரிய வீரியாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி ஆயிடுறார். அவர் ராசிக்கு சுயசாரம் பெற்று வரார். அதான் இதில் இருக்கிற விசேஷமே. சுயசாரம் பெறும்போது ரொம்பவே பலம். அதுவும் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாத சாரம் வரும்போது நமக்கு அம்சத்தில் விருச்சிகத்துக்கு வருவார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் போயிட்டு இருங்க. ஜென்ம சன்னியாசம்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா மனசுக்குள் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பொதுவாக அந்த காலகட்ட மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தேக்க நிலை அனைத்தும் நமக்கு விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பயணங்கள் திட்டமிட்டபடி நமக்கு ரொம்பவே அற்புதமாக அமையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். தேக்க நிலை அனைத்தும் விலகும். குடும்பத்தாரின் ஆதரவு நமக்கு பல வகையிலும் கிடைக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். அது மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. புதாதித்ய யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறீர்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். தொட்டதெல்லாம் துலங்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். அது மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடனும் சக ஊழியருடனும் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க,
மீன ராசிக்கு எனக்கு ஐயா உடம்பே சரியில்லைங்க, என்ன நட்சத்திரம்னு சொல்லலை, மீன ராசின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா சிவ வழிபாடு நிறைய பண்ணணும், நிறைய சிவ வழிபாடு பண்ணணும், சிவன் ஆலயங்கள் நிறைய போகணும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்று பலன்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.